ஷேய் பார்வதி அம்மா தமிழ்நாட்டுக்குள்ள கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் எடுக்கப்பா. 5 பாகஸ்தமாக பிரிச்சிட்டார் தமிழ்நாடு முழுவதும். அந்த டைம் பார்ப்பார். டைம் பார்த்தவொடனே 5 பாகஸ்தில் உள்ள கணக்கு எனக்கு தப்பாக இருக்குது அப்படிங்கார். அவர் அப்படி தான் போடுவார். 5 பாகஸ்தம் சென்னை மெட்ராஸ் டு மதுரை தஞ்சாவூர் வரைக்கும் அந்த கணக்கு பண்ணி 2க்கு அப்புறம் 3வது கணக்கு மதுரை டு நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி வரைக்கும் ஒன்று போடுறாரு. 4 கணக்கு கன்னியாகுமரி, நெல்லை டு கன்னியாகுமரி. 5வது கணக்கில் உள்ள வரையில் 5க்கு 5 இந்த 2 கணக்கு உள்ளே தூக்குவார். 2 கணக்கு உள்ளே போடையில் எல்லாமே நெரிச்சிடுவார். நெரிச்சு கணக்கெடுத்து பார்க்கையில் 2ஆம் நம்பர் தான் உள்ளே ஓடும். 100க்கு 100 2ஆம் நம்பர். அப்போ அடிக்க அந்த கேள்வி ஒவ்வொருத்தனுக்கும் அடி கொடுக்கல. ஆணுக்கு பெண்ணுக்கும் கேள்வி கேட்பான். வானரப்பட முப்படை கேட்பான். உனக்கு உயிர் வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? அந்நேரம் தான் விவசாயங்கிற வார்த்தை வரும். புரியுதா? எல்லா கோர்ட்டுமே நம்ம புது கோர்ட்டு வரல. முதல் விவசாய உள்ள நீதிமன்ற கோர்ட் அப்படி தான் போடுவார். தலைப்பு செய்தி வர்றது விவசாய நீதிமன்ற கோர்ட் தான். புரியுதாப்பா? படிச்சிருக்கீங்களப்பா? நீதிபதி சர்ச்சி கோர்ட்டார் பூரா புரிஞ்சிக்கப்பா. சும்மா இவங்க ஆட்டம் ஆடுறதுக்கு நீதிமன்ற கோர்ட்டு அரசியல்வாதி கோர்ட்டு மாதிரி தான் இப்போ இருக்குது. கோர்ட்டு நீதிமன்ற கோர்ட்டு அரசியல்வாதி கோர்ட்டு மாதிரி. எப்படி ஒரு அரசியல்வாதி 100 கேஸு 50 கேஸு 150 கேஸு இப்படி இதான் கேஸு அதை தூக்கி உள்ளே போட முடியல. அப்போ கணக்கு இராணுவ முப்படை கையில் கொடுத்தா செகண்டில் முடிச்சுட்டு போகிறான். அதான் ஒரு கணக்கு. புது நீதிமன்ற கோர்ட்டுக்கு பேர் விவசாய நீதிமன்ற கோர்ட்டு. விவசாய நீதிமன்ற கோர்ட். முக்கால் சத்தியம் போட்டாருப்பா. புது நீதிமன்ற கோர்ட்டுக்கு பேர் விவசாய நீதிமன்ற கோர்ட். அப்போ விவசாயத்தில் என்ன இருக்கும்? விவசாயத்தில் என்ன பார்க்கலாம்? விவசாயத்தில் என்ன நடந்திருக்கு? அந்த கேள்வி முற்றுப்புள்ளி வைக்கல அரசியல்வாதி உள்ளே போய் களிய திம்பான். புரியா? அரசியல்வாதி செயலரை வெளியில் அவன்தான் காவல்துறை தான் தள்ளணும். வெளியில் முப்படை இராணுவம் சுற்றி நிற்பான். எவ்வளோ அடைக்கணுமோ அவ்வளோ அவன் வச்ச செயலரில் உள்ளே அடைக்கணும். மூலணும், அங்கனே இருக்கணும், அங்கனே கழுவிடாம்பார். அந்த தண்டனை அவங்களை கொடுத்தாத்த அடுத்தாப்பில் தப்பு செய்ய மாட்டான். அப்போ உள்ளே அவனே பேசுவான். கடவுள் இருக்கிற இடம் கொடுத்தாரு, ஆடை கொடுத்தாரு. விவசாயம் பண்ணி நம்ம சாப்பிடாம கொடியை தூக்கி ஓட்டு முத்திரை வாங்கி இன்றைக்கி கடைசி கட்டத்தில் நம்மளை உள்ள பூரா ஒன்றுக்கு ஒன்று உட்காந்து காலுக்கு மேலே காலை போட்டு நம்ம உட்காந்துருக்கோம்னு அப்போ தான் நாக்கை இழுத்து ஆணும் பெண்ணும் பேசும். அப்போ பெண்ணும் ஆணும் உள்ளே கிடைக்கல எப்படி இருக்கும்? ஏண்டா பைப்பேல பெண்கள் அதுக்கு மேலே வாசிக்கி கொடியை தூக்கி வாசிக்கி சாதி மதம் ஐயோ அவர் உள்ளே தூக்கி தள்ளையில் சாதி மதமெல்லாம் பார்க்க மாட்டார். படைக்கிறது ஒரே உயிர்ன்றார். ஒரே உயிரில் தான் இவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கான். 3 மாதத்துக்காரனும் சாதி சேட்டை உள்ளே தூக்கி போடுறா. ஒரே உயிர் தானே, என்னத்தை சாப்பிடுதான் பார்ப்போம் பாரு. முக்கால் சத்தியம் உனக்கு இவ்வளோ அறிவு இருக்காடா அப்படின்ட்டார். உனக்கு மானிட பேயலா, உனக்கு இவ்வளோ அறிவு இருக்கா? அப்போ 7 ஜென்மமா என்ன பாடுபடுத்திருப்பிய அப்படியே சொல்லுதாரு. முக்கால்